சுயநலம் பிடித்த குரங்கு. ஒரு காட்டுல ஒரு குரங்கு வாழ்ந்துகிட்டு வந்துச்சு. அந்த குரங்கு ரொம்ப சுயநலம் பிடிச்சதா இருந்துச்சு. கிடைக்கிற எல்லா உணவுகளையும் அதுவே சாப்பிட்டுடும் அந்த குரங்கு. அது போக மற்ற மிருகங்கள் சேமிச்சு வச்சிருக்கிற உணவை கூட திருடி தின்னுடும் அந்த குரங்கு. பக்கத்துல இருக்கிற ஒரு முயலோட உணவு எடுத்து தின்னுடுச்சு அந்த குரங்கு. ஏன் இப்படி செஞ்சன்னு கேட்ட முயல் மேல வாழைப்பழத்தோட வீசி அடிச்சிச்சு அந்த குரங்கு. அதே மாதிரி நரியோட குகைக்கு போன குரங்கு அங்க இருக்கிற உணவையும் எடுத்து திங்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி எல்லாரோட உணவையும் எடுத்து திங்கிற குரங்கு ஒரு நாள் காட்டுக்கு நடுவுல இருக்கிற ஒரு தங்க ஆப்பிள் மரத்தை பார்த்துச்சு. உடனே எல்லா ஆப்பிள் பழங்களையும் திங்க பிடுங்க ஆரம்பிச்சிச்சு அந்த குரங்கு. அப்ப அங்க இருந்த ஒரு ஆந்தை அந்த குரங்கை பார்த்து சொல்லுச்சு, இது மந்திர ஆப்பிள், அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற நல்லவங்க தான் இதை சாப்பிட முடியும்னு சொல்லுச்சு. அதை கேட்ட குரங்கு, அடுத்தவங்க சாப்பிட்டா என்ன, சாப்பிடலனா என்ன, நான் சாப்பிட்டா எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிளை பிடுங்கி சாப்பிட்டுச்சு குரங்கு. உடனே குரங்குக்கு வயித்த வழி வந்துடுச்சு. ஐயோ, எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதே, இப்ப நான் என்ன செய்யன்னு கேட்டுக்க ஆந்தைகிட்ட. அதை பார்த்து சிரிச்ச ஆந்தை சொல்லுச்சு, உனக்கு கிடைக்கிற உணவை அடுத்தவங்க கூட பங்கு போட்டு சாப்பிடு, அப்பதான் உன்னோட வயிறு வலி போகும்னு சொல்லுச்சு. மனசு வருத்தப்பட்ட அந்த குரங்கு அன்னையில இருந்து அதுக்கு கிடைச்ச உணவு பழங்கள் எல்லாத்தையும் எல்லார் கூடயும் பகிர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. சுயநலம் பிடிச்ச குரங்கு இப்படி நல்ல குரங்கா மாறினதை எல்லா மிருகங்களும் ஆச்சரியமா பார்த்துச்சுங்க. அதுக்கப்புறமா அந்த குரங்கு கூட நட்பா பழக ஆரம்பிச்சுதுங்க. அதுங்களுக்கு கிடைச்ச உணவை கூட குரங்குக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சுதுங்க அந்த நல்ல மிருகங்கள். ஒரு நாள் திரும்பவும் அந்த தங்க ஆப்பிள் மரத்துக்கு போன குரங்கு ஒரு ஆப்பிளை பிடுங்கி சாப்பிட்டுச்சு. ஆனா இப்ப அதுக்கு வயித்து வழி வரல. அதுக்கு பதிலா அந்த குரங்குக்கு ஒரு மிகப்பெரிய மன திருப்தி கிடைச்சிச்சு. Please like, share, and subscribe our channel, friends.